الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني எல்லா புகழும் ஏகரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்களை முற்றிலும் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய வழிகளை அறிந்து புரிந்து பின்பற்றி அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்குரியவர்களாக மாற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே ஒன்று கூடியிருக்கிற எல்லா மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிப்புக்கு மரியாதைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேசுகின்ற என்னை விட அமர்ந்திருக்கிற உங்களிலே பலர் இஸ்லாத்தை பற்றி அதிகமாக அறிந்தவர்கள் இருந்தாலும் இந்த காலகட்டம் என்பது அறிந்தவர்களோ அறியாதவர்களோ புரிந்தவர்களோ புரியாதவர்களோ அனைவரையும் சுருட்டி விரட்டி நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அபாயகரமான காலகட்டத்திலே நாம் இருக்கோம். இந்த காலகட்டம் மிக மோசமானதா அல்லது அல்லாஹ்வுடைய வேதம் வருவதற்கு முன்பால் அரேபிய தீபவர்க்கத்திலே மனிதன் பெற்றுக் கொண்டிருந்தாலே அந்த காலகட்டம் மோசமானதா என்று நீங்கள் ஆய்வு செய்தால் இந்த காலகட்டம் தான் அதை விட மிகப்பெரிய கொடூரமானதாக. மனித சமூகம் சொர்க்கத்திற்கு போவது அரிதிலும் அரிதாக நவீனம் நம்மை ஆக்கிரமித்து வீடுகள் எல்லாம் ஷைத்தானுடைய ஓலங்களாக ஏகரட்சகனாகிய அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பேசுவதே அரிதாகி போய்விட்டது. ஆனால் அந்த காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரும் மது பிரியர்களுக்கு முன்னால் ஒரு சிஸ்டத்தை வைத்துக் கொண்டு ஒரு முறையை வைத்துக் கொண்டு விபச்சாரம் செய்த மக்களுக்கு பின்னால் மோசடி என்றால் எங்களை போன்று உங்களால் செய்ய முடியாது என்று சவால் விட்ட மக்களுக்கு முன்னால் ஏகரட்சகனாகிய அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி காட்டினார்கள். அதனுடைய எதிரிகள் எல்லாம் அவர்களுக்கு இந்த வேதம் அல்லாஹ்வுடைய வேதம் என்று 100% தெரிவதற்கு முன்பாகவே இந்த வேதத்தை நீங்கள் ஒரு காலம் கேட்டு விடாதீர்கள், அதை கேட்டால் நீங்கள் திருந்து விடுவீர்கள் என்று அவர்கள் அச்சப்பட்டார்கள். யார்? விபச்சாரம் செய்து கொண்டிருந்தவர்கள், மதுவிலே முழுகியிருந்தவர்கள், அநியாயத்திலே அக்கிரமத்திலே தன்னுடைய வாழ்வையை பெருமையாக கருதியவர்கள். அன்பு சகோதரர்களே, அந்த மக்களை அல் குர்ஆன் மீட்டெடுத்து விட்டது. எந்த அளவுக்கு அவர்களை மீட்டெடுத்து விட்டது என்றால் ஏகரட்சகனாகிய அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், அஅலமு தரஜத்தன் இன்னல்லாஹ். அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு அழகிய படித்தரங்கள் இருக்கின்றன. அவர்கள் எப்படியோ ஒரு விதமாக அல்லாஹ்வுடைய வேதத்தை உருவாக்கி கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய சர்டிபிகேட்டோடு சொர்க்கவாசிகளாக அவர்கள் மாறிவிட்டார்கள். சொல்வார்கள், நம்மளை கடந்தவர்கள் சென்று விட்டார்கள். அவர்களுக்கு எந்த நவீனமும் தெரியாது. அவர்கள்
மின் விளக்குகளை பார்த்ததே கிடையாது, நவீன இயந்திரங்களை பார்த்தது கிடையாது, எங்களை போல ஆடைகள் அவர்கள் அணிந்தது கிடையாது, நம்மை போன்ற உணவுகளை அவர்கள் கற்பனையிலும் கண்டது கிடையாது. மாவை அடித்து அல்லே தண்ணீர் ஊத்தி அல்லே அதையும் கிடைக்காத பல இரவுகளை பல பகல்களை கழித்த மக்கள் அந்த மக்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தின் மீது வைத்திருந்த பற்றினால், அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்கள் அஞ்சிய காரணத்தினால் அல்லாஹ் தஆலாவுடைய அந்த தண்டனை எனக்கு நிச்சயமாக உண்டு, அந்த தண்டனையிலிருந்து என்னுடைய தந்தையோ என்னுடைய தாயோ நான் சார்ந்திருக்கிற பெரிய பெரிய மக்களாலோ என்னை காப்பாற்ற முடியாது என்ற ரூஹானியத்தோடு உயிரோட்டத்தோடு அதை புரிந்து கொண்டார்கள் என்று சொல்வது. அதனுடைய விளைவு அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அல்லாஹ்வை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியசாலிகளாக அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள் இந்த துனியாவை விட்டு. நாமும் நம்முடைய சந்ததிகளும் ஒரு மோசமான காலகட்டத்தில் நாம் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் அன்றைக்கு யாரையும் அன்றைக்கு இருந்த நவீன இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன டெக்னாலஜிகளை கொண்டு நீங்கள் காமத்துல்லாவில் இருக்கக்கூடிய இமாமுடைய நாவிலிருந்து வசனங்களை ஓத வேண்டுமா? உங்க கையில இருக்கக்கூடிய மொபைலை கொண்டு நீங்கள் செய்ய முடியும். ஆனால் செய்ய முடிகிறதா என்றால் இல்லை. ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் தமிழாக்கத்தோடு நீங்கள் கேட்க வேண்டுமா? நீங்கள் அண்ணாந்து படுத்துக் கொண்டு உங்கள் நெஞ்சின் மீது மொபைல் போனை வைத்து அந்த ஆப்பை தட்டினால் அது வாட்டுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும், அதையாவது நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதை செய்ய முடிகிறார் என்றால் செய்ய முடியவில்லை. வேற ஏதோ கதைகள், வேற ஏதோ சித்தாந்தங்கள் அவைகள் முழுமையாக நம்மை ஆக்கிரமித்து விட்டது. இது எப்படி வந்ததுனாக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை மறுப்பாளருடைய மௌத் செல்கிறது. அதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் நடுங்கியவர்களாக இருந்து சொன்னார்கள், எரிகின்ற விளக்கை நோக்கி ஈச்சல் பூச்சிகள் தன்னை அழித்துக் கொள்வதற்கு செல்லுகின்றன, நான் அப்படியே அதை கையை கொண்டு மூடுகிறேன், இருந்தாலும் 1 2 அல்லே விழுந்து மாண்டு விடுகின்றன. ஒரு வழிகட்டு போவதை, ஒரு வழிகட்டு மரணித்து போவதை அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய பாரமாக கருதினார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் வழிகட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஷைத்தான் நம்மை ஆக்கிவிட்டார் என்று சொன்னால், நாமே சுய விளம்பரம், நம்முடைய ஐடியில நாமே சுய விளம்பரம் செய்து கொள்கிறோம். எங்கேயாவது சென்றால் என்னுடைய புகைப்படத்தை எடுப்பதற்கு எனக்கு அருகிலே ஒருவர் இருக்க வேண்டும். நான் இப்படி திரும்பினால் ஒரு புகைப்படம், அப்படி திரும்பினால் ஒரு புகைப்படம். ஷைத்தான் மறக்கடித்து விட்டான். மாபெரும் இமாம்களை நாம் தலை குப்புற நாளைக்கு நரகத்திலே தள்ளுவோம். என்ன காரணம்? ஒரு இமாமை அழைத்து அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு இமாமை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், உனக்கு நான் கல்வியை கொடுத்தேன், நீ என்ன செய்தாய்? அல்லாஹ்வே எல்லோருக்கும் இதை நான் சொன்னேன், கற்பித்தேன். கதப்தனி, பொய் சொல்லுகிறார். பிறர் உன்னை பாராட்ட வேண்டும், இவர் பெரிய பேச்சாளர், பெரிய ஹாரி, பெரிய அறிவு ஜீவி என்று பிறர் பாராட்ட வேண்டும் என்று உன்னுடைய உள்ளத்திலே இருந்தது. அதன் அடிப்படையில் தான் நீ செய்தார். மாணவர்களை அல்லாஹ் சொல்லுவானான், இவரை தலை குப்புற நரகிலே தள்ளுங்கள். சதக்கா செய்யக்கூடிய ஒரு மாபெரும் கொடை வள்ளலை அல்லாஹ் கொண்டு வருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அந்த கொடை வள்ளலிடம் அல்லாஹ் கேட்பான், நான் கொடுத்த செல்வத்தை கொண்டு நீ என்ன செய்தாய்? இறைவா, எல்லோருக்கும் வாரி வழங்கினேன், நீ பார்க்கவில்லையா? அப்ப அல்லாஹ் சொல்வான், கதப்தனி, பொய் சொல்லுகிறார். பிறர் உன்னை மிஞ்ச வேண்டும், உன்னை வந்து பாராட்ட வேண்டும், அதற்காக தான் நீ செய்தார். மாணவரை அழைப்பான், இவரையும் தலை குப்புற நீங்கள் நரகிலே தள்ளுங்கள். மாபெரும் வீரனை அல்லாஹ் அழைப்பான், உனக்கு உடல் ஆற்றலை கொடுத்தேனே, நீ என்ன செய்தாய்? இல்லையா அல்லாஹ், உன்னுடைய வழியிலே நான் ஜிஹாத் செய்தேன், உன்னுடைய வழியிலே நான் உயிரை தியாகம் செய்தேன். இல்லை, நீ ஒரு மிகப்பெரிய வீரன் என்று மக்கள் பாராட்ட வேண்டும். எவ்வளவு கவனமாக நாம் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. எவ்வளவு கவனமாக நாம் வாழ வேண்டும். ஆனால் ஷைத்தான் மிக சாதாரணமாக நம்மை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்து விட்டான். இந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த உணர்வு, 25-30 ஆண்டுகளுக்கு, நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒரு பயானை கேட்டால் கண்களில் இருந்து கண்ணீராக, அதை பின்பற்றாமல் எங்களால் முடியாது. அதை பின்பற்றாமல் அது யார் எங்களை தடுத்தாலும் சரி, எப்படி நம்மை தடுத்தாலும் சரி, நம்முடைய
இளைஞர்கள் இன்றைக்கு முதியோர்களாக மாறிவிட்டார்கள். இன்றைக்கு வந்திருக்கின்ற இளைஞர்களுக்கு எதுவுமே தெரியாத நிராயுதபாணிகளாக இருக்கிறார்கள். வழிகாட்டுகின்ற நாம் சுய விளம்பரத்திலே இருக்கிறோம். வரக்கூடிய மாதம் நெருங்கிவிட்டது. அந்த மாதத்திலே இறக்கி அருளப்பட்ட அந்த வேதம் நமக்கு நெருக்கமாக இருக்கிறது. நம்முடைய வீடுகளிலே இருக்கிறது, நம்முடைய மொபைல் போனிலே இருக்கிறது. எனக்கும் அதற்கும் என்ன தொடர்பு? எந்த தொடர்பும் இல்லை. அதை படித்தால் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே படிக்காத சகோதரர்கள் யாரா? ஏன் அது வட்டி வாங்கக்கூடாது என்று சொல்றது? வட்டி வாங்கக்கூடாது என்று சொன்னால் என்னுடைய வாகனத்தை வாங்க முடியாது. ஆகவே நான் வாகனத்தை நிராகரிக்க மாட்டேன், நான் குர்ஆனை நிராகரிக்கிறேன். இந்த முடிவுக்கு நான் வந்து விட்டோம். தௌஹீத்வாதிகள் அல் குர்ஆனை படிக்க மறுக்கிறார்கள். அல் குர்ஆனை படித்தால் லீஸ் வீட்டுக்கு போகக்கூடாது என்று அல் குர்ஆன் சொல்கிறது. ஆகவே அல்லாஹ்வுடைய வார்த்தையை நான் நிராகரிக்க கூடாது. ஆகவே அல் குர்ஆனை நான் படிக்காமல், அந்த வசனத்தை ஓதாமல் லீஸ் வீட்டிலே இருக்க வேண்டும். அல் குர்ஆனை படித்தால் அனாச்சாரங்களை செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது, நிராகரிக்க வேண்டும். ஆகவே அல் குர்ஆனை படிக்காமல் இருப்போம், ஆனால் அனாச்சாரத்தை விடாமல் இருக்க மாட்டோம் என்கிற முடிவுக்கு நாம் வந்து விட்டோம். சகோதரர்களே, மாற்றி அமைக்கின்ற ஒரு காலகட்டம் இதோ விரைவாக வந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் எல்லாம் அந்த காலகட்டம் வருவதற்கு முன்பாகவே ரமலானிலே நாம் இருப்போமா, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதத்தை வர்க்கத்துக்குரியதாக ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தா என்று ஒவ்வொரு துஆவையாக நம்ம இடத்துல கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, அந்த வேதத்தோடு நாம் ஒன்று கூடாமல் இந்த காலகட்டத்தில் நாம் தப்பிக்கவே முடியாது. குர்ஆன் உங்களை கேட்கிறது, நம்மை கேட்கிறது. அஃபலா யததப்பருல் குர்ஆன அம் அலா குலூபி மக்ஃபாலுவா. இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, அல்லது அதனை உங்களுடைய உள்ளங்களிலே அதற்கான பூட்டிடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறார். நீங்க ஏதாவது பூட்டு போட்டுங்களா? நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? இது மிகப்பெரிய பாரதூரமான காரியமா? வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிதிக்ரி ஃபல்மின் முதக்கிர். இந்த குர்ஆனை நாம் லேசாக்கி அறிவுரை பெறுவதற்கு நீங்கள் உண்டா? குர்ஆன் ரொம்ப லேசானது. பாத்தீங்கன்னா சமீப காலத்தில் ஒரே நாள்ல குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார். உலகத்திலேயே புரியாத ஓதி நன்மை தரக்கூடிய ஒரே வேதம் குர்ஆன். புரியவே வேணாம், ஓதினால் போதுமானது. ஒரு பிரச்சனைகளை பற்றி ரோட்டிலே டீ கடைகளிலே பேசுகிறோம். என் வீட்டிலே பிரச்சனை, என் குடும்பத்திலே பிரச்சனை. பக்ராவை ஓதுங்கள், ஷைத்தான் உங்கள் வீடுகளிலே வரமாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எங்கேயாவது குர்ஆன் முதல்ல பாத்தீங்கன்னாக்கா எந்த தெருக்கல்ல ஃபஜருக்கு முன்னாடி போனா கூட அப்படியே ஒரு குர்ஆன் வசனங்கள் கேட்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இருக்கும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பகிரங்கமாக மக்காவிலே மிகப்பெரிய மோசமான நேரத்தில் பகிரங்கமாக அல் குர்ஆனை ஓதுகிறார். அபூ ஜஹல், அபூ லஹப், சைபா, உத்பா போன்றவர்கள் எழுந்து வந்து மாபெரும் சண்டையிடுகிறார்கள். நீ சத்தம் போட்டு கொண்டு மெதுவா ஓதிங்க. நீங்க கோத்திரத்திலே உயர்ந்த கோத்திரத்தில் இருக்கிற காரணத்தினால ஒன்று விட்டுறோம், மெதுவா ஓதுங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணார்கள் தெரியுமா? வரலாற்றிலே துணிமணிலாம் எடுத்து முதல் ஹிஜ்ரத் கிளம்பினார். அவருடைய நண்பர் ஒருவர் தான் இல்லை நீ இந்த ஊரை விட்டு செல்லக்கூடாது என்று குறைஷிகளிடம் சமாதானம் பேசினார். அவர் வேதத்தை ஓதுனா உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு, நான் குர்ஆனை ஓதாமல் இருக்க மாட்டேன், இந்த மக்காவை விட்டு ஓடுவதற்கு நான் தயார், செல்வதற்கு தயார் என்று சஹாபாக்கள் இருந்தார்கள். அதற்கு தான் அவங்க பஞ்சுகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள் காதிலே. இந்த அல்லாஹ்வுடைய வேதம் ஒரு மனிதனுக்கு உள்ளே சென்றால் அவன் பாராங்கனாக இருந்தாலும் அதை கரிக்கக்கூடிய, அதை வெள்டாக்கக்கூடிய ஆற்றல் இந்த வேதத்துக்கு உண்டு. அதான் அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன் மலையில இறக்கிருந்தாங்க சுக்குநூறாக போயிடும். பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அகால ரசூல் யா ரப்பி அதாவது நிறைவா இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? இந்த குர்ஆனை நகைப்புக்குரியதாகிட்டாங்க. யார் சாட்சி சொல்வா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சி சொல்வார்கள் என்று அல் குர்ஆனில் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே நமக்கு எதிராக சாட்சி சொல்லிவிட்டால் யாராவது தப்பிக்க முடியுமா? அன்பு சகோதரர்களே, 10 வசனங்கள் நாம் முன்னப்போல ஆகியே ஆகணும், வேற வழி இல்லை. நம்முடைய சந்ததிகளை காப்பாற்றி ஆக வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸிக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வக்கூது எல்லாம் சொல்லி ஹிஜாரா, அந்த நரகமானது மனிதர்களையும் கற்களையும் கொண்டதாக இருக்கும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். நம்முடைய குடும்பத்தை யார் காப்பாற்றுவது? அன்பு சகோதரர்களே, நம்முடைய குடும்ப
பிள்ளைகள் குர்ஆனை ஓதுகிறார்களா, அந்த குர்ஆனோடு தொடர்பில் இருக்கிறார்களா, அந்த குர்ஆனை நான் நடைமுறைப்படுத்தி என்னுடைய வீட்டிலே சான்று பகர்ந்தது உண்டா என்னைக்காவது குர்ஆனுக்குரிய மனிதனாக நான் வாழ்ந்தது உண்டா? இதையெல்லாம் உங்களை நான் சொல்லவில்லை, எனக்கு நானே சொல்லிக் கொடுக்கிறேன் சகோதரர்களே. இதை நான் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் நாம் மீண்டு வர முடியாது. அந்த அளவுக்கு ஷைத்தானுடைய ஊசலாட்டம் உலகம் முழுவதும், நம்முடைய நாடு முழுவதும், நம்முடைய குடும்பம் முழுவதும் எந்த தவிர்க்க எந்த கோபமே வர மாட்டேது. எந்த தவறு நடந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. சூழல் அப்படி ஆயிப்போச்சு, கண்டு காணாம போயிட்டே இருக்க வேண்டிய அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தை மாற்றினார் ஷைத்தான். இதற்கு காரணம், எந்த உள்ளத்தில் அல் குர்ஆன் இல்லையோ அது பால் அடைந்த மாளிகைக்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அதே மாதிரி அந்த அல் குர்ஆனை நீங்கள் கட்டி வைக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் அவிழ்த்து விட்ட ஒட்டகத்தை கொண்டு அது சென்று விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் இனி வரவில்லை என்று சொன்னால் நம்மை காப்பாற்ற முடியாத சகோதரர்களே. நீங்கள் அரசியலை உற்று பார்க்கணுமா? அல் குர்ஆனில் தான் நீங்கள் உற்று பார்க்க வேண்டும். உங்களுடைய அறிவை கொண்டு பார்க்க கூடாது. நீங்கள் குடுக்கல் வாங்கலை பார்க்க வேண்டுமா? அல் குர்ஆனை பிரித்து தான் குடுக்கல் வாங்கல் என்றால் எப்படி என்று அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறார் என்று அல் குர்ஆனை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். நவீன விஞ்ஞானத்தையோ, பேங்க்காரன் சொல்றதையோ, அறிஞர்கள் சொல்றதையோ, அதாவது பணங்களை, அதாவது கணக்கு வல்லுநர்களை சொல்வதை எல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. என் வேதத்தை நீ ஏற்றுக்கிட்டனாக்கா என்கிட்ட தான் நான் பார்க்கணும். அல் குர்ஆனுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, ஃபுர்கான், உரைகள் என்று சொல்வாங்க. உரைகள் என்று சொன்னால் தங்கமா வெள்ளியா பித்தளையா ஒரு கல்லை உரைப்பாங்கல்ல. நான் எங்க இருக்கிறேன், நீ எங்க உரைச்சு பார்க்கணும். என் கூட 10 பேர் சுத்திட்டே இருப்பாங்க, கேட்கக்கூடாது நான் நல்லவனா, அவன் என்ன நரகத்துக்கு போற வரைக்கும் நல்லவனா சொல்லுவான். பஞ்ச புகழ்ச்சி அப்படியே உள்வாங்கி கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வந்துருச்சு. நம்மளை பத்தி 10 பேர் பாராட்டினா வெட்கமே இல்லாத சிரிக்கக்கூடிய இயல்புக்கு ஷைத்தான் நமக்கு கொண்டு வந்தான். அல் குர்ஆனோட தொடர்பு இருந்தா முகத்துல மண்ணை வாரி அரைப்பேன்னு நம்ம சொல்லுவோம். 4 பேரை வச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ பஞ்ச புகழ்ச்சியை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், இல்லைன்னா இவரால் இருக்க முடியல. மிகப்பெரிய நோய் அனுபவிச்சவர்கள். அந்த நோய் எங்களை கொண்டு போய் வேற எங்கேயாவது தள்ளினால் பரவாயில்லை, நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அப்போ மீண்டும் நம்ம அந்த குர்ஆனோடு இணக்கமாக வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் குர்ஆனை பார்க்கணும். என் மனைவியை எப்படி நான் கண்ணியப்படுத்த வேண்டும், குர்ஆன் தான் சொல்லணும், பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லக்கூடாது. என்னுடைய தொழிலை நான் எப்படி செய்ய வேண்டும், வாங்கின கடனை எப்படி கண்ணியமாக கொடுக்க வேண்டும், குர்ஆன் சொல்லணும். உலகம் சொல்லுகிறது வட்டி கட்டிட்டு அடுத்த மாசம் கொடுக்கணும், வட்டிக்கு வாங்காதே அங்கே செல்லாதே என்று குர்ஆன் சொல்லுகிறது. வட்டிக்கு வாங்குகிறவர்கள், அதை கொடுக்கிறவர்கள், அதற்கு கணக்கு எழுதுகிறவர்கள், அதற்கு சிபாரிசு செய்கிறவர்கள் அனைவரும் ஒரே சமமான குற்றவாளிகள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் நவீன வாகனத்தை நான் செல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய வார்த்தையா நவீன வாகனமா என்றால் எனக்கு நவீன வாகனம் என்று வருகிறது என்று சொன்னால் நான் குர்ஆனோடு சற்று தூரமாக இருக்கிறேன். இல்லை, இந்த வாகனம் தேவையில்லை, அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக எனக்கு புது வாகனமோ பழைய வாகனமோ கொடுப்பார் என்று நாம் நினைத்தால் குர்ஆனோடு நாம் நெருக்கமாக இருக்கிறோம். இதான் ஃபுர்கான். உரசி 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 நம்ம பார்க்கணும். உரசி உரசி பார்க்கல என்று சொன்னால் திடீரென்று மௌத்து வந்தோம். அங்கே பரிசீலனை செய்வதற்கு நேரம் இருக்காது. ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் ஒரு அஜலை வச்சிருக்கிறோம், ஒரு தவணை வைத்திருக்கிறோம். அதன் பிறகு அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், நொடியும் முந்த மாட்டார்கள், பிந்த மாட்டார்கள். இவ்வளவு அழகாக படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு மிகப்பெரிய மனிதனை செதுக்குகின்ற சிற்பி அல் குர்ஆன். இந்த சிற்பியை கடந்து இந்த சிற்பி சரியாக செதுக்காது, என்னுடைய நண்பர் தான் செதுக்குவார், என்னுடைய தலைவர் தான் செதுக்குவார், என்னுடைய முன்னோடி தான் செதுக்குவார், என்னுடைய மனைவி தான் செதுக்குவார், என்னுடைய மகன் தான் செதுக்குவான் என்று நாம் போனோம் என்று சொன்னால் இவர்கள் அனைவரும் கொண்டு போய் நம்மை நரகத்தை தள்ளிவிட்டு நான் எதுவும் சொல்லவில்லை அல்லாஹ் என்று ஷைத்தானை கொண்டு சொல்லிவிட்டு செல்வார். ஒவ்வொரு மனிதர்களும் நாம் தான் இந்த குர்ஆனோடு நெருக்கமாக ஒரே நாள்ல குர்ஆனை கற்கக்கூடிய கிளாஸ் நடத்துகிறார். இப்போ கூட சமீபத்துல இப்போ ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க, வரக்கூடிய 16ஆம் தேதி. ஒரு நாள்ல காலையில போனா நைட்டு நீங்க அப்துல் காதர் உமரி அவர்கள் நடத்துகிறார்கள். டிசம்பர் 25ஆம் தேதி மண்ணடியில வச்சு நடத்துறாங்க. எங்கேயாவது போய் கற்கின்ற சகோதரர் கற்றிருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியும். அதை திருப்பி வந்து ரிப்பீட் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் நம்ம தமிழாக்கத்தோடு படிச்சே ஆகணும். இல்லைன்னு சொன்னா நான் தப்பிக்க முடியாது.
மோசமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் சொல்லுகிறேன். எப்படியெல்லாம் அந்த சகாபாக்களை அது மாத்திருச்சு. ஒரே ஒரு வசனம் இறங்குறது, லன் தனாலு பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்கிற ஒரு ஆல் இம்ரானுடைய ஒரு வசனம். உங்களுக்கு பிடித்தமானவற்றை அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்யாமல் நீங்கள் நன்மை அடைய முடியாது. அபூ தல்ஹா என்ன செஞ்சார்? குர்ஆனுடைய வசனமா என்னுடைய பைருகா தோட்டமா என்று சொன்னார். எனக்கு பிடித்தமான தோட்டம் பைருகா தோட்டம். அல்லாஹ்வுடைய வழியில சதகா செஞ்சார். அவங்க மனைவி என்ன செஞ்சாங்க தெரியுமா? அபூ தல்ஹா அவர்களே, நஷ்டமே இல்லாத வியாபாரத்தை இன்றைக்கு தான் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். குர்ஆன் எப்படிப்பட்ட ஒரு குடும்ப அமைப்பை உருவாக்குறது பாருங்க. இந்த குடும்ப அமைப்பு தான் இந்தியாவுக்கு தேவை, உலகத்திற்கு தேவை. இந்த கட்டுப்பாடான எங்கேயாவது அந்த காலத்துல சஹாபாக்கள் வந்தாங்க, நீங்கள் அறியாத மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுங்க, நாங்க தன்னுடைய ஒட்டகைகள் எந்த திசையை நோக்கி இருந்ததோ அப்படியே அவர்கள் பயணித்தார்கள். இங்கே இஸ்லாத்தை கொண்டு கேரளாவுக்கு வந்தார்கள். அவர்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்தினார்களா? மாநாடுகள் நடத்தினார்களா? இல்லை சகோதரர்கள். அவருடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்தது. அது மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தியாக மாறி சொல்லும் செயலும் குர்ஆனாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி அழகாக சொன்னாங்க, ஆயிஷா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்கள், வாழ்ந்தாங்க, அல்குர்ஆனாக வாழ்ந்தார்கள். அந்த அல்குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் நம்மை விரைவாக வந்து அடையவிருக்கிறது. நீங்கள் இப்பொழுதே திட்டம் தீட்டுங்கள், இந்த ரமலானை எப்படி குர்ஆனோடு முழுமையாக நான் முடிப்பது. எங்களுடைய வியாபாரத்தை எல்லாம் சற்று கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அந்த குர்ஆனோடு எப்படி தொடர்பில் இருப்பது, இரவுகளில் எப்படி குர்ஆனை ஓதுவது, இரவுகளில் குர்ஆன் மஜ்லிஸ்களில் குர்ஆன் விரிவுரைகளிலே. பயானை விட மிக சிறந்தது எது தெரியுமா? குர்ஆன் விரிவுரை, குர்ஆன் தர்ஸ் என்று சொல்லக்கூடிய, குர்ஆனை விரிவாக பேசக்கூடிய, ஆய்வு செய்யக்கூடிய, வரலாற்றை சொல்லக்கூடிய, அந்த வரலாற்றிலிருந்து படிப்பினை பெற்று மனித சமூகம் எப்படி சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று பேசுகிறார்களோ அந்த அவைகளை நிரப்புகின்றவனாக நான் மாற வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளங்களில் அல்குர்ஆன் இறக்கப்படும். அந்த வசனங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி என்னுடைய சொல்லால் செயலால் மக்கள் அதோ அல்குர்ஆனுக்குரிய சொந்தக்காரர் என்று பார்க்கணும். அந்த நேர்மையில, நியாயத்தில, நீதியில, தர்மத்தில, பேச்சில, உடையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, சமூக வாழ்க்கையில, அரசியல் வாழ்க்கையில, தனிமையிலே வெளிப்படையாக இருக்கக்கூடிய எல்லா நேரத்திலும் ஒருவன் என்னை பார்க்கின்ற பொழுது இவர் அல்குர்ஆனுக்கு சொந்தக்காரர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த வேதம் வழங்கப்பட்டது. நபிமார்கள் இறக்கப்பட்டார்கள், வேற எதுவும் இல்லை. இந்த கிதாப், இந்த புத்தகத்துக்கு வேற புத்தகமாக இதை எல்லாம் அனுப்பவில்லை. 23 ஆண்டு காலம் குன் ஃபயகுன் என்று சொன்னால் முடிந்துவிடும், ஆகிவிடும். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க இறைவன் இந்த மனித சமூகத்திற்கு 23 ஆண்டு காலம் ஏன் நேரத்தை எடுத்துக்கொண்டான் என்று சொன்னால், என்னுடைய அடியான் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவனை இறக்கி அவனுக்கு பக்குவப்படுத்தி புரிய வைத்து, இதை கொண்டுதான் இவன் சொல்லும் செல்ல முடியும் என்று ஒரு குழந்தைக்கு சொல்வது போன்று அல்லாஹ் தஆலா 23 ஆண்டு காலம் இந்த குர்ஆனை சிறுக 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 நமக்காக வேண்டி இறக்கி வைத்து, இந்தியாவில் சுலபமா குர்ஆனை ஓதுற மாதிரி வேற எங்கேயுமே ஓத முடியாது. சேர் ஜபர் அதுக்கு அவ்வளோ அழகா அற்புதமா நம்முடைய அறிஞர்கள் உருவாக்கி ஓதுங்க, மனனம் செய்யுங்கள். மனனம் செய்து அதனுடைய பொருள்களை உள்வாங்கிக்கோங்க. அந்த உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் செயல்படுத்துங்க. அதுல எவ்வளவு உங்களுக்கு சக்கீனத், அமைதி, ரூஹானியத், உயிரோட்டம், உங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் உயிரோட்டம். எப்படி சஹாபாக்கள் ஓதுனாங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனா அந்த அளவுக்கு ஒரு சஹாபியை கூட்ட அல்லாஹ்வுடைய தூதர் உபை இப்னு காப் என்று நினைக்கிறேன், அந்த சஹாபியை கூட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, லம் யகுனில் லதீன கஃபரு என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்தை நான் சூராவை ஓதுறேன், நீங்க கேளுங்கன்றாங்க. அந்த சஹாபி சொல்றாங்க, எதுக்கு இந்த சூராவை எடுத்து ஓதுறீங்க? அல்லாஹ் சொன்னான், உபை இப்னு காபை கூட்டி இந்த வசனத்தை ஓதி காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார் என்ற மாத்திரத்தில் அவர்கள் அல்லாஹ்வை என்னை கூப்பிட்டு சொன்னார். கதறுகிறார். தனிப்பட்ட மனிதனையும் அல்லாஹ் நேசிக்கிறான். யார் வேதத்தோடு ஒருங்கிணைந்து விடுகிறார்களோ, யார் வேதத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக, திட்டமாக, அதை எந்த காலகட்டத்திலும் எந்த நொடி பொழுதும் அவமானப்படுத்த மாட்டேன், அதை புறக்கணிக்க மாட்டேன், அதை நிராகரிக்க மாட்டேன் என்று ஒரு மனிதன் மாறிவிடுகிறானோ, அந்த மனிதனை குறித்து தனி மனிதனாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவனை கண்காணிக்கிறான், அவனை பற்றி பேசுகிறான் என்பது வரலாறு. என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு ஒரு மனிதனுக்கு உணவளிச்சாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே அபூ தல்ஹா, இதே உம்மு சுலைமுடைய குடும்பம். அடுத்த நாள் அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கலையா? வியந்து போனார்கள். என்ன
துனியான்னு ஒரு வசனமா? இதுதான் அல்லாஹ் என்ன சொல்றாங்க, உங்களோட நான் ரொம்ப நெருக்கமா இருக்கிறேன், ரொம்ப நெருக்கமா இருக்கிறேன், எல்லாவற்றையும் பார்க்கிறேன், அவனை விடுத்து நாம் இந்த துனியாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அதான் அல்லாஹ் சொல்றான், பல் துவசிக்கும் ஹயாத் துனியா வல் ஆகிரத்து கைருமா. நீங்கள் இந்த துனியாவை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறீர்கள், ஆனால் நிலையான நீடிக்கக்கூடியது ஆகிரத்து தான், மறுமை தான். எத்தனையோ பேர் பார்த்துக்கணும். அடங்க மறுப்பார்கள். எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் தான் இதோ சமீப காலத்தில் சென்று விட்டார்கள். எங்கே போனார்கள் அவர்கள்? அவருடைய ஆட்சி பீடங்கள் என்ன ஆயின? அவருடைய சொத்துக்கள் என்ன ஆயின? இன்னைக்கு யார் இருக்கிறார்கள்? ஒன்றுமே கிடையாது, எல்லாம் போயிட்டாங்க. நாம எங்க போகணும் நமக்கு மாத்திரம் தெரியும். குர்ஆனோடு யார் இருக்கிறார்களோ அவர்கள் எங்கே செல்கிறார்கள் என்று குர்ஆனிய சமூகத்துக்கு தான் தெரியும். எந்த பெரிய ஆட்சியாளராக இருந்தால் அவர் இறைவனை மறுக்கக்கூடியவராக இருந்தால் அவருக்கு தெரியாது, போனவருக்கு தான் தெரியும். மிகப்பெரிய பாக்கியசாலிகள் தான். நாம சக்கராத் வரப்போது அப்ப யார் வந்து நிற்க போறா, அவர் எப்படி பேசுவார், என்ன கேட்பார், எப்படி உயிரை கைப்பற்றுவார், அதன் பிறகு என்ன நடக்கும், எப்படி குளிப்பாட்டுவாங்க, எப்படி கொண்டு போய் நம்மளை கவரை வைப்பாங்க. எவ்வளவு பெரிய பாசக்காரராக இருந்தாலும் கூட என்னுடைய கவரை ஒன்று நோண்டுங்கள், நானும் படுத்துக் கொள்கிறேன் என்று ஒரு காலம் யாரும் சொல்ல மாட்டார்கள், சொல்லியதில்லை என்றுதான் நமக்கு தெரியும். வரக்கூடியது சொர்க்கத்திலே படித்தரங்கள் வேணுமா? குர்ஆனை ஓத 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 எவ்வளவு ஓதுகிறோமோ அவ்வளவு படித்தரம் கிடைக்கும் என்று அல்லாஹ் அப்படியே தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அன்பு சகோதரர்களே, அல் குர்ஆனோடு இணக்கமானவர்களாக, அல் குர்ஆனோடு ஒருங்கிணைந்தவர்களாக, அல் குர்ஆனாகவே மாறக்கூடியவர்களாக, அதுவே நீங்கள் தாவாவுக்கு சமமானது. ஒரு இடத்துல ஒருத்தர் கேட்கிறார், ஒரு நான் முஸ்லிம் நண்பர், அண்ணா நீங்க பேங்க்ல ஏதாவது வாங்குவீங்களா? இல்ல வாங்க மாட்டேன் சார். அல் குர்ஆன் நீங்க சொல்லுகிறது. நீங்க ஏன் சினிமா பார்க்க மாட்டீங்க? இல்ல சார் சொல்லுங்க. நீங்க ஏன் குர்ஆன் பேச மாட்டீங்க? ஒரு நான் முஸ்லிம் இருக்காரு சார், ஆள் இல்லாதவங்க நான் பேச மாட்டேன் சார். அவங்க இருந்தா தான் பேசுவோம். ஏன் பேச மாட்டீங்க? குர்ஆன் பேசக்கூடாதுன்னு குர்ஆன் சொல்லுது. இதெல்லாம் தான் மிகப்பெரிய தாவான்னு சொல்லுது. இதுதான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்திய அல் குர்ஆனாக வாழ்ந்த முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தஆலா வாரி வழங்குவானாக. வரக்கூடிய ரமலானிலே அனைவரும் உயிர் வாழக்கூடிய பாக்கியத்தை, அந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை, அந்த ரமலானுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடிய பாக்கியத்தை, அந்த குர்ஆனை முழுமையாக மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை, அதாவது ஓதக்கூடியவற்றை ஒவ்வொரு தொழுகையிலும் செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தஆலா வாரி வழங்குவானாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். Wassalatu wassalamu ala rasulillah wa alihi wa sahbihi ajma'in. Ala yaumiddin. Yushrah sadri wa yassir li amri wa hlul lisani yafqahu qawli. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வேதத்திலே கொஞ்சமாவது நாம் சிந்தனை செய்ய வேண்டும், வேதத்தோடு ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்ற சில செய்திகளை நாம் சொன்னோம். இதைவிட அதிகமான செய்திகள் நீங்கள் உங்களுடைய மொபைல் போன்களிலே குர்ஆனுடைய முக்கியத்துவம் என்று நீங்கள் யூடியூபில் போனால் ஏராளமான செய்திகள் மிக சிறந்த அறிஞர்களாக பேசக்கூடிய இவைகளெல்லாம் செய்தால்தி இந்த 20 நாட்களுக்குள்ளாக 25 நாட்கள் இருக்கின்றன. அதிகமாக கேட்டு சொன்னால் இவைகள் எல்லாம் ரமலானிலே நமக்கு இன்ஷா அல்லாஹ் பலனளிக்கும் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு, அந்த அல் குர்ஆனை பரப்புவது, அது உள்ளங்களிலே ஊன்றி அதற்கான ஒரு வேலையை செய்வது என்பது மிகப்பெரிய கஷ்டமான வேலை. அத்தகைய வேலைகளை மதரசாக்களிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு நிகழ்வாக வரக்கூடிய 8ஆம் தேதி அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மகளிர் இஸ்லாமிய கல்லூரி சார்பாக 16வது வருட பட்டமளிப்பு விழா இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 8ஆம் தேதி காலை 10 மணி முதல் இன்ஷா அல்லாஹ் இங்கதான் நடைபெற இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா பேர் சொல்ல தேவையில்லை, மிகச்சிறந்த பேச்சாளர்கள் அறிவிஜிகள் வருகிறார்கள். அதில் நீங்கள் கவனமாக கலந்து கொள்ளுங்கள். தங்களுடைய மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் கூட்டுவாங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்தபடியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உன்னிடம் ஆணை கேட்டனே, உணவு கேட்டனே, எனக்கு தரவில்லை என்று ஒரு மனிதரை அல்லாஹ் தஆலா கேட்பானாம். அல்லாஹ்வே நீதான் எல்லோருக்கும் தர
சொன்னால், இன்னார் வந்து உன்னிடம் கேட்டாரே, நீ கொடுத்திருந்தால் என்னை கண்டிருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கா செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு எச்சரிக்கை விட்டார்கள். அதுக்கான வாய்ப்பு நமக்கு வெளியே ஒரு சகோதரி கேன்சர் நோயோடு வந்திருக்கிறார்கள். உங்களால் எந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.